திருச்செந்தூர் யானை தாக்கி 2 பேர் உயிரிழந்த நிலையில் யானை தெய்வானையை மறுவாழ்வு மற்றும் புத்தாக்க மையத்திற்கு அனுப்புவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முரளி கணேஷ் இணைந்திருக்கிறார். முரளி கணேஷ், இந்த ஆலோசனையில யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள், என்ன முடிவெடுக்கப்படவிருக்கிறது? அதாவது லாவண்யா, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலினுடைய யானை தெய்வானை யானைப்பாகன் உள்ளிட்ட 2 பேரை நேற்று அடித்து கொன்றதை தொடர்ந்து தற்போது அந்த யானை இருக்கக்கூடிய குடில் பகுதிக்கு வனத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் கோயில் நிர்வாக அதிகாரிகளும் கோவில் தக்கார் அருள்முருகன் உள்ளிட்டவங்க யானை கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல போய் அதிகாரிகளோட சேர்ந்து யானை என்ன மாதிரியான நிலையில இருக்குங்கிறத ஆய்வு பண்ணாங்க. அந்த ஆய்வுல பார்க்கும்போது வனத்துறை அதிகாரிகளும் சரி, யானை பாகனும் சரி, யானை இயல்பு நிலையில இருக்கிறதாக தெரிவித்தாங்க. அதை உறுதி செய்யக்கூடிய வகையில யானை பாகனும் நேற்று 2 பேரை அடித்து கொன்ற தெய்வானை அருகில் உட்கார்ந்து இருக்காரு. அந்த யானைக்கு உணவுகளை கொடுக்கிறாரு. அவர் கொடுக்கக்கூடிய உணவுகளை யானையை சாப்பிடுது. அது இயல்பு நிலைக்கு திரும்பியது போலதான் தெரிகிறது. இருந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் ஏதாவது ஏற்பட்டா அந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய அந்த யானையை புத்தாக்க முகாம்களுக்கு அனுப்புவது வழக்கம். அந்த அடிப்படையில இந்த திருச்செந்தூர் யானை தெய்வானையை புத்தாக்க முகாம், அதாவது திருச்சியில இருக்கக்கூடிய புத்தாக்க முகாம் அல்லது டாப் ஸ்லிப், முதுமலை, இந்த 3 இடங்கள்ல யானைக்கு மறுவாழ்வு மற்றும் புத்தாக்க பயிற்சி மையம் இருக்கு. இங்க கொண்டுட்டு போய் யானையை கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் வைத்து அதை அனலைஸ் பண்ணி அது இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறதா, இது கோவில் இருக்கலாமா அப்படிங்கிறத வனத்துறை அதிகாரிகள் முடிவு பண்ணதுக்கு பிறகு கோவில்கள்ல ஒப்படைக்கிறது வழக்கம். அந்த அடிப்படையில இது இப்போதைக்கு கோவில்ல வச்சிருக்கலாமா, இல்ல இதனை மறுவாழ்வு முகாமுக்கு அனுப்பலாமா அப்படிங்கிறது குறித்து இந்த குழுவினர் தற்போது ஆலோசிச்சு வராங்க. இவங்க ஆலோசிச்ச பிறகு இந்த உடனடியாக யானை அனுப்புவதற்கான வாய்ப்பும் கிடையாது. வனத்துறையினுடைய உயர்மட்ட அதிகாரியும் இந்து சமய அறநிலையத்துறை உயர்மட்ட அதிகாரிகள் 2 உயர்மட்ட அதிகாரிகளும் கலந்து ஆலோசித்து முடிவு செஞ்ச பிறகுதான் இந்த யானை அந்த புத்தாக்க முகாமுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ்.